உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க போகக்கூடிய ஒரு தலைப்பானது எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும். அதாவது எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும், அது எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும். பொதுவாக 5ஆம் பாவகம் தான் ஒரு ஆண் ஜாதகத்தில் குழந்தையினுடைய குணங்களை தீர்மானிக்கிறது. அம்மாவினுடைய ஜாதகம் கூடத்தான் இருந்தாலும் உயிர் கொடுப்பவன் தகப்பனே. எனவே அவனுடைய லக்கண ரீதியாக 5ஆம் பாவகத்தினுடைய நிலைப்பாடு, 5ஆம் இடம் மேச லக்கணம்னா அப்போ 5ஆம் பாவகம் என்ன? மேச லக்கணம், தனுசு லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு உங்களுக்கு நெருப்புகள் போன்ற குணமுடைய உண்மையான வெளிப்படைத்தன்மையுடைய குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி 5ஆம் பாவாதிபதி எங்கே இருக்கிறது? 5 குடையவன் சூரியன் சனி வீட்டில் இருந்தால் அதற்கு தக்கவாறு நிலைப்பாடுகளுடைய குழந்தைகள். 5ஆம் பாவகத்தில் என்ன கோள்கள் இருக்கிறது? இது தெரிந்து கொண்டீர்களே ஆனால் நமக்கு எனக்கு பாருங்க பையன் இப்படி பிறந்திருக்கான் அப்படின்னு நீங்க டென்ஷன் ஆகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறத தவிர்க்க முடியும். ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்துறோம்னா இது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இல்லை, உங்களை நீங்களே பழுது பார்க்கும் நிகழ்ச்சி. வேணும் உங்க ஜாதகப்படி உங்களுக்கு 5ஆம் பாவகம் வீக்கா இருந்ததுன்னா வீக்கான பிள்ளைகள் தானே பிறக்கும். அது எப்படி வீக்காலெல்லாம் கண்டுபிடிக்கிறது? இந்த நிகழ்ச்சியில அதை சொல்ல முடியாது. உங்களோட ஜனனகால ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். நீங்க ஒரு லக்கணம் மேசம். இப்போ 5ஆம் பாவகம் சரம், ஸ்திரம், உபயம். இந்த சர லக்கணத்துல பிறந்தா 5ஆம் பாவகம் ஸ்திரம். மீன லக்கணத்துல பிறந்தா 5ஆம் பாவகம் சரம். புரியுதுங்களா? ரிஷப லக்கணத்துல பிறந்தா 5ஆம் பாவகம் உபயம். சரம் என்றால் மேசம், கடகம், துலாம், மகரம். இது எல்லாமே சரராசிகளாக வரக்கூடியது. இவங்களுடைய ஜாதக அடிப்படையில் நல்ல ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உங்களுடைய 5ஆம் பாவகம் சரமாக இருந்தால் இது சரம், 5ஆம் இடம் சரமாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் வருங்காலத்தில் வெளிநாடுகள் செல்லக்கூடியவராக இருப்பார். தாய் தகப்பனாரை விட்டு டிஸ்டன்ஸ் வெளியூரில் வசிக்கக்கூடியவராக இருப்பார், வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார். இதெல்லாம் நிலைப்பாடுகள் 5ஆம் பாவகம் சரராசியாக இருந்தால். இதே இந்த 5ஆம் பாவாதிபதி யார்? சந்திரன். அதுவுமே சரராசியிலே இருக்கு. இதான் சரம், சந்திரன் 5 குடையவன். புரியுதுங்களா? எந்த லக்கணமாக இருந்தாலும் 5ஆம் பாவகம் சரமாக இருந்தால் குழந்தைகள் தூரதேசம், வெளிநாடு, வெளியூர் சென்று படித்தல், ஹாஸ்டல்ல தங்கியிருத்தல்னு சொல்லலாம். 5ஆம் பாவாதிபதியின் சரத்தில் இருந்தால் அவங்களுடைய கெரியர் வெளிநாட்டில் அமையும், வெளிநாட்டுக்கு நிறுவனத்தில் வேலை பார்ப்பார்கள். சரி, 5ஆம் பாவகம் ஸ்திரமாக இருந்தால் இதான் ஸ்திரம். ஸ்திரம் என்பது 1வது ஸ்திரம், 2வது ஸ்திரம், 3வது ஸ்திரம், 4வது ஸ்திரம். ஒவ்வொரு லக்கணத்திற்கும் 5ஆம் பாவகம் ஸ்திர ராசியாக இருந்துவிட்டால் இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான, நல்ல எதிர்பார்த்தலுடைய, நல்ல திட சிந்தனையுடைய, நிர்வாக திறமையுடைய, அசைக்க முடியாத, மகன் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய, நம்பகத்தன்மையுடைய, எல்லா வகையிலையும் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும். 5ஆம் பாவாதிபதியே அதே இந்த சூரியன் 5 குடையவன் இந்த இங்க ஸ்திர ராசியில இருக்கு. 5ஆம் பாவாதிபதி யாரு? சூரியன். இப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை பற்றிய நம்முடைய சொத்துக்களை அவர்கள் மேல் எழுதி வைப்பதும், சொத்துக்களை அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கறதும், அதை நம்பிக்கையாக மகனை நாம் நினைப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. 5ஆம் பாவகம் உபய ராசிகளாக இருந்தால் பாருங்க, இந்த லக்கணம் கும்ப லக்கணத்துக்கு 5ஆம் பாவகம் உபயம். உபயம்னாலே எது? இந்த மிதனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 5ஆம் பாவகம் கும்ப லக்கணத்திற்கு பொதுவா எந்த லக்கணத்தை நான் சொல்லல, உங்களுடைய லக்கணத்திற்கு 5ஆம் பாவகம் நல்ல உபய ராசியாக இருந்தால் அந்த பிள்ளைகள் பிளெக்சிபிளான பிள்ளைகளாகவும், நன்கு அறிவாற்றலுடைய, புத்திசாலித்தனம் உடைய, இறையாண்மை போற்றக்கூடிய, குடும்ப பாரம்பரியங்களை மீறாமல், அதே மாதிரி குடும்ப கட்டுப்பாட்டிற்கு பயந்து
பெற்றோர்களை பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரைட். இது உங்களுக்கு 5ஆம் பாவகம் யார் அப்படிங்கிறத சரம், ஸ்திரம், உபயம்னு பார்த்தோம். இதுதான் மெயின். இப்போ 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், 5ஆம் இடத்துல இவங்க தான் 5ஆம் இடத்துல கோள்கள் இருக்கு. உடனே அதை வச்சுட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு குழந்தை பிறந்ததுன்னே தெரியல, என் பையன் பயங்கரமான அறந்தவாளா இருக்கான், நான் சொல்றபடி கேட்கவே மாட்டேங்கிறான் சார், எங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை, நாங்கள் எது கேட்டாலும் எங்களுக்கு தருவதில்லை. இதெல்லாம் என்ன காரணம்னா, முதல்ல சரம், ஸ்திரம், உபயம் என்பது அந்த பிள்ளைகளுடைய நிலைப்பாடுகளை பார்த்தோம். இப்போ 5ஆம் பாவகத்தில் கோள்கள் எங்கே இருக்கோ அதன் லட்சணத்துல தான் குழந்தை பிறக்கும். நான் என்னுடைய பழைய வீடியோவில் 5ஆம் இடத்தில் தீய கோள் எப்படிப்பட்ட குழந்தை பிறக்குங்கிற வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு லக்கணம், ஒரு கும்ப லக்கணம், 5ஆம் இடத்தில் சனி. நீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் முதலில் அந்த லக்கணத்திற்கு 5ஆம் பாவாதிபதியினுடைய குணமும் அதில் நின்ற கோள்களினுடைய தன்மையும், அந்த 5ஆம் பாவாதிபதி மாறி எங்க இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு அதனுடைய செயல்பாடுகளும் இருக்கும். 3 ஆப்ஷன்ஸ். முதல்ல 5ஆம் பாவகம் மேசம் அப்படின்னா 5ஆம் பாவகம் சிம்மம். சிம்ம ராசிக்கு அதிபதியார் சூரியன். சூரியனை போன்று குணங்கள் உடைய, பஞ்சுவாலிட்டியாக நேரத்துக்கு எந்திரிக்கக்கூடிய குழந்தைகள் பிறப்பான். 5ஆம் பாவாதிபதி சனி வீட்டில் இருந்தால், இதே அந்த சூரியன் இங்க இருக்கு, பொதுவாக சற்று சோம்பலுடன் கூடியவனாக இருப்பான். அதே நேரத்தில் 5 குடையவன் ஜலராசியில் இருந்தால் வெளிநாட்டில் இருப்பான். அதே 5 குடையவன் ஸ்திர ராசியில் இருந்தால் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான குணமுடையவனாக இருப்பான். அதே 5 குடையவன் உபய ராசியில் இருந்தால் சரியானபடி முடிவெடுக்க முடியாதவனாகவும் நல்லவனாகவும் வல்லவனாகவும் கல்வி அறிவு உடையவனாகவும் இருப்பான். இதான ரூல். இப்ப 5இல் சனி பொதுவாக தன்னுடைய தகப்பனாரை விட அறிவு, புத்தி கூர்மை இதில் குறைந்த அமைப்பு உடைய குழந்தை தான் பிறக்கும். ரைட். 5இல் ஒரு சூரியன். சூரியன் 5இல் பிடிவாதமும் நேர்மையும் நிர்வாக திறனும் உண்மையானவனும் உழைப்பாளியுமான மகன் பிறப்பான். இதே 5ஆம் பாவகத்தில் சந்திரன், பாசக்கார பையன், அஞ்சல சந்திரன், ஜாதகரே பயங்கரமா குழப்பிக்கிட்டே இருப்பாரு, தடுமாறுவாரு. அதுக்கு வேற வீடியோ போடுறேன். சந்திரன் இருந்தால் தாயன்பு நிறைந்த குழந்தைகள் பிறக்கும். 5இல் கேது, விவகாரமான வித்தியாசமான 5இல் கேது இருப்பது டிஃபரெண்டான முறைகள். ஒரு சிலருக்கு தத்து குழந்தைகள், தத்து புத்திரம், பிறந்த குழந்தைகள் உண்மையான அறிவை இல்லாமல் ஒரு பொய்யான சில தேடுதல்கள், எதிர்பார்ப்புகள் உள்ள குழந்தைகள், புரிந்து கொள்ள முடியாத குழந்தைகள். 5இல் ராகு. நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் 5இல் ராகு. ராகு பேராசைக்கார குழந்தை. அதே மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குழந்தை, டிஃபரெண்டான கேரக்டர்ல உள்ள குழந்தை. 5இல் குரு. ஒழுக்கமான, நேர்மையான, யதார்த்தமான, பழியஞ்சிய செயலை செய்யாதவராக நல்ல பெயருடைய குழந்தை பிறக்கும். 5இல் புதன். பொதுவாக நல்ல அறிவும் புத்திசாலித்தனமும் அதே மாதிரி செல்வாக்கும் கல்வியினால் ஆதாயம் பெறக்கூடிய முறையில் உள்ள குழந்தை பிறக்கும். 5இல் சுக்கிரன். அழகான, லட்சணமான, நல்ல கல்வி கேள்விகளிலும் கலைகளில் தேர்ச்சி உடைய, அதே மாதிரி ஆர்ட்ஸ், இயல், இசை, நாடகம், அதில் பரதநாட்டியம், சில பெண் குழந்தைகள்லாம் பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கும். நல்ல சிங்கர், பாடகர், நடிகர்கள், இதெல்லாம் சுக்கிரன். 5இல் செவ்வாய். யாருக்கெல்லாம் இருக்கிறதோ முரண்பாடான, உடனடியாக ஆவேசமுடைய, கோபம் அடையக்கூடிய, பிடிவாத குணமுடைய, உடனடியாக எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசக்கூடிய குழந்தை பிறக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ 5ஆம் பாவாதிபதியினுடைய நிலை, 5ஆம் பாவாதிபதி எங்க இருக்கோ அதனுடைய தன்மைகள் உடைய குழந்தையாக இருக்கும். பொதுவாக அது லக்கணம். 5ஆம் பாவாதிபதி 12இல் புதன். இது போன்று இருக்கக்கூடிய நிலைப்பாடு அல்லது அந்த திசை நடந்தால் அந்த பிள்ளைகள் என்ன செய்வான்? தாய் தகப்பனாரை விட்டு பிரிந்து வெளிநாட்டில் வேலை பார்ப்பான் அல்லது தனி குடித்தனமாக இருப்பான். 5ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் பிள்ளைகள், 5 குடையவன் அதுக்கு 11ஆம் இடத்தில், பிள்ளைகள் மூலமான லாப மேன்மைகளையும் ஆதாயத்தையும் இந்த ஜாதகர் அடைகிறார்.
5ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்க பிள்ளைகள் தலைக்கிளம்பி அவர்கள் தன்னுடைய முயற்சியில் வீட்டை கட்டக்கூடியவர்களாக ஆவார்கள். 5ஆம் பாவாதிபதி 2ல் இருக்க பிள்ளைகளுடைய பெயரில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சேமிக்கலாம். பிள்ளைகளினால ஜாதகருக்கு வருவாய், நல்ல ஒரு மாச வருமானம் வர மாதிரி, வாடகை வருமானம் வர மாதிரி வயசான காலத்துல தகப்பனுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இவர் உட்காந்துக்கிட்டே சாப்பிட்டு இருப்பாரு. 5ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்க மகனே சத்துருவாவான், அல்லது நோயுற்ற மகன் பிறப்பான், அல்லது ஜாதகருடைய எதிர்கருத்துக்கள் உடையவனாக இருப்பான். 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்க உறவுகளை பாராட்டக்கூடிய, பேணக்கூடிய, நட்புகளையும் நண்பர்களையும் உபசரிக்கக்கூடிய பிள்ளைகள் பிறப்பான். 5ஆம் பாவாதிபதி 8ல் இருக்க ஜாதகருடைய பையன், அவனால் ஜாதகருக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகளும் பிரச்சனைகளும், அதே மாதிரி தேவையெல்லாம் போய் வண்டி எடுத்துட்டு போய் கீழே விழுறது, அது போலீஸ் ஸ்டேஷனு, அங்க போய் நமக்கு ஃபைன் கட்டுறது, இதெல்லாம் அந்த திசைகள் நடக்கும் காலத்தில் எதிர்பார்க்கலாம். இல்லை என்றால் அது இயற்கையான குணங்கள், அவ்வளவுதான். பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் தகப்பனார் இப்படி வடக்க பார்த்துட்டே போயிட்டு இருப்பாரு, மகன் தெற்க பார்த்துட்டே போயிட்டு இருப்பாரு. என்னன்னா பையன்கிட்ட பேசுறதே இல்லைங்க. பையன் பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கிறது இல்லை. 5ஆம் இடத்தில் ஒரு தீய கோள் இருக்கும், ஒரு கேது. 5ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும், புரியுதுங்களா? 5ஆம் பாவகம் சந்திரனுடைய வீடா கூட இருக்கலாம். அப்ப என்ன ஆயிடுது, 2 பேருக்குள்ளார கருத்து வேற்றுமைகள் வருது. 5ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்க மகனால் சில பல பாக்கியங்கள் வந்து சேரும். மகன் பிறந்தாலே இவனுக்கு அதிர்ஷ்டம். நல்ல பையன் பிறக்கிற வரைக்கும் வாடகை வீட்டில் இருப்பாரு. குழந்தை பிறந்த பிறகு படிப்படியா சொந்த வீட்டுக்கு அதிபதி ஆகிறாரு, வாகனத்தை வாங்குறாரு, ஜாதகர் டெவலப் ஆகும். இதுதான் மகன் ஜாதகம் தகப்பனுக்கு பேசுமானா இந்த மாதிரி அமைப்புல பிறந்து அந்த திசை நடக்க வேண்டும். ஆக 5ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்க ஜாதகர் குழந்தை பிறந்த பிறகு இவர் சொந்த தொழில் பண்ணக்கூடியவராகவும் இவருடைய தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் அமைகிறது. 5ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தில் பிறக்க இது மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் குழந்தையினால ஆதாயங்களை அடையக்கூடியவரும், வயோதிக காலத்துல பிள்ளைகள் தான் இவங்களை காப்பாற்றுவாங்க. 5 குடையவன் 12ல் பிள்ளைகளினால் தேவையில்லாத வீண் விரயங்களை சந்திக்கிறார். என்ன நேயர்களே, ஒரே ஒரு பாவகம் 5ஆம் பாவாதிபதி லக்னத்திலே இருந்துச்சுன்னா நல்ல பிள்ளைகள், சொல்படி கேட்கக்கூடிய பிள்ளைகள். 5 குடையவன் லக்னத்தில் இருப்பது தான் சொல்படி கேட்கக்கூடிய குழந்தைகள். 12க்கும் எவ்வளவு சுருக்கமான, விளக்கமான, புரியும்படியான விளக்கங்களை தெரிவித்திருக்கிறேன். இன்னொரு பாவகம் பற்றி இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.